அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ கௌரி கிருஷ்ண ஜோதிடர் ஹரிஹரன். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது திரிகோணம். இந்த திரிகோணம் அப்படிங்கிறது பேர்லேயே பாருங்கள், திரிகோணம். அப்போ 3 கோணங்கள் சேர்ந்தது ஒரு திரிகோணம். அப்போ 3 கோணங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா 1, 5, 9, அதாவது 1, 5, 9ங்கிறது திரிகோணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த திரிகோணம் எப்போவுமே ஒரு முக்கோண வடிவிலேயே இருக்குமுங்க. அப்போ இந்த முக்கோணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம். ஒரு வேலு, சூலாயுதம் எதை எடுத்தாலும் கூராக வரக்கூடிய ஒரு நிலை அப்படி இருக்கும். அந்த கூர் அப்படிங்கிறது தான் இந்த திரிகோணம். அப்போ 3 முக்கோணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு நோக்கத்திலேயே இருக்கும். அப்போ 1, 5, 9 அப்படிங்கிறது வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு கோணங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படி இந்த 1, 5 அப்படிங்கிறது பாருங்கள், மேசம், சிம்மம், தனுசு இப்படி 3 இருக்குது. இதுக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னா கிடையாது, அனைத்து கட்டங்களுக்குமே வரும். அப்போ இந்த திரிகோணம் அப்படிங்கிறது 4 விதமாக இருக்குதுங்க. அதாவது முதல் 2, 3, 4 இப்படி 4 விதமான திரிகோணங்கள் இருக்குது. அப்போ முதல் திரிகோணம் அப்படிங்கிறது 1, 5, 9, அதாவது மேசம், சிம்மம், தனுசு. இரண்டாவது திரிகோணம் அப்படிங்கிறது ரிஷபம், கன்னி, மகரம். மூணாவது திரிகோணம் அப்படிங்கிறது மிதுனம், துலாம், கும்பம். நாலாவது திரிகோணம் அப்படிங்கிறது கடகம், விருட்சிகம், மீனம். இப்படி கோணங்கள், அதாவது திரிகோணம் 4 விதமாக இருக்குது. இந்த திரிகோணம்ங்கிறது வெற்றியை குறிக்கக்கூடிய ஒன்று. இதை கவனத்தில் வச்சுக்கணும். இது நம்ம ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கும். இந்த லான்னு போட்டிருக்கிற இடம்தான் 1ஆம் இடம். அப்போ அந்த 1ஆம் இடத்துல இருந்து 1, 5, 9 இதுதான் திரிகோணம்னு சொல்கிறோம். இப்போ நான் பாருங்களேன், ஒரு சிம்ம லக்னம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சிம்ம லக்னத்துக்கு எது திரிகோணம்? முதல் திரிகோணம் அப்படின்னா சிம்மம், தனுசு, மேஷம் இதுதான் திரிகோணம். அப்போ சிம்மம், தனுசு, மேஷம் இதுதான் திரிகோணமாக வரும். இப்போ இரண்டாவது திரிகோணம் என்ன வரும் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்னோம் சிம்ம லக்னம் அப்படின்னு. சிம்மத்துக்கு அடுத்த வீடுங்கிறது கன்னி, கரெக்டுங்களா? அப்போ இந்த கன்னி வீட்டை வச்சு அங்கேருந்து 1, 5, 9ன்னு பார்த்தோம்னா இரண்டாவது திரிகோணம். அப்போ கன்னியை வைக்கிறோம். கன்னியிலிருந்து 5ஆம் வீடு எதுங்க? மகரம். அதிலிருந்து 5ஆம் வீடு, அதாவது 1, 5, 9ங்கிறது 5, 5 கனெக்ட் ஆகும். அப்போ இந்த 5ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீடு அப்படின்னும் நம்ம எடுத்து பழகணும், சரிங்களா? அதை இப்போவே நம்ம நடைமுறையில் பழக்கிக்கலாம். 5ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீடுங்கிறது 9ஆம் வீடாக வரும். அப்படி இந்த கன்னிக்கு 5 மகரம், மகரத்துக்கு 5 எது அப்படின்னா ரிஷபமாக வரும். இது மாதிரி 4 விதமான திரிகோணங்களையும் நீங்கள் எடுத்து பார்க்கணும். இது வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு பாவகங்கள். தெய்வ அனுகூலமும் தெய்வ ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய ஒரு பாவகங்கள் தான் இந்த பாவகங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கேந்திரங்கள். இந்த கேந்திரங்கள் அப்படிங்கிறது 1, 4, 7, 10 நம்ம முன்னாடியே பார்த்தோம். திரிகோணம் 4 விதமாக இருக்குது. இந்த கேந்திரங்கள் 3ஆக இருக்கும். அங்கே 3 கோணங்கள், அதாவது 3 பாவகங்கள் சேர்ந்தது ஒரு திரிகோணம். அது 4 விதமாக இருக்குது. இது 4 பாவகங்கள் சேர்ந்தது ஒரு கேந்திரம். இது 3 விதமாக இருக்குது, சரிங்களா? அப்போது மொதல் பாவகம் அப்படிங்கிறது 1, 4, 7, 10. இதை நல்லா பாருங்கள். மேஷம், கடகம், துலாம், மகரம் இப்படி இருக்குது. இரண்டாவது பாவகம், அதாவது இரண்டாவது கேந்திரம் அப்படிங்கிறது ரிஷபம், சிம்மம், விருட்சிகம், கும்பம். மூணாவது கேந்திரம் அப்படிங்கிறது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இப்படி 3 கேந்திரங்கள் இருக்குது. இந்த கேந்திரத்தில் நின்ற கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறது. கேந்திரத்தில் நின்ற கிரகம் நம்ம வாழ்க்கையை கண்டிப்பாக உயர்த்தியே செல்லும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நல்லா பாருங்கள். இந்த கேந்திரம் 1, 4, 7, 10 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இருக்கக்கூடிய 9 கிரகங்களுடைய நட்சத்திரங்களும் அடங்கிடும். அதனால தான் கேந்திரத்திற்கு அவ்வளோ பெரிய பலம் இருக்குது. அப்போ இந்த கேந்திரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும்
நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாவகங்கள். அப்போது இந்த கேந்திரங்களில் ஏதோ ஒரு கிரகம் பலமாயிட்டாலே அந்த கிரக காலகட்டங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். அப்படி அந்த கிரகங்களுடைய திசை காலங்களில் நிச்சயம் நம்மளுடைய உயர்வான நிலைக்கு கொண்டு போகும். அதனால தான் 1 4 10ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். இது ஒரு சீரான சதுரங்களை கொண்டது, சதுர அளவுகளை கொண்டதுங்க. அப்போ சதுரம் அப்படிங்கிறது என்னென்னா பாதுகாப்புன்னு அர்த்தம். அப்போது ஒரு பாதுகாப்பாக தான் இந்த கேந்திரங்கள் இருக்குதுங்க. நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் இந்த கேந்திரங்கிறது நம்மளை தற்காத்து கொள்ளவும் பயன்படும். திரிகோணம் எப்படி வெற்றியை குறிக்குமோ இது பாதுகாப்பை குறிக்கும், வளர்ச்சியை குறிக்கும். ஒரே கேந்திரத்தில் 2 3 கிரகங்கள் பலம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க பெரிய ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கக்கூடியவர்களாக வந்துடுவாங்க அந்த தசாபுத்தி காலங்களில். அதனால் கேந்திரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அதை கண்டிப்பாக நம்ம மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். இது போன்ற தகவல்களுக்கு நம்மளுடைய ஆஸ்ட்ரோ ஸ்ரீ கௌரி கிருஷ்ணா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.